எங்க அம்மா வந்து she is from a food background. Okay. She is a women entrepreneur and she is a food technologist. இங்க வரும்போது நீங்க நினைச்ச மாதிரியே நடந்ததா? என்ன மாதிரி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்க வந்து விமென் வந்து வீட்டில் இவ்வளோ நல்லா குக் பண்ணுறாங்க, அவங்கள வீட்லேயும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஆமாம். இந்த மின்ட் லீஃப்லேருந்து எப்போ உங்களுக்கு ப்ரோக்ரஸ் மேலே கொடுத்தாங்க? பொண்ணா இருக்கு, எதுக்குமா கிச்சனில் வந்து பண்ணுற, போம்மா சர்வீஸ் பண்ணுமா, அது பண்ண, எனக்கு கிச்சனில் தான் ஷெஃப் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. What is the difference between a Michelin-star and a normal one? Like what? ஸ்கார்ஃப்ஸ் உண்டு இந்தியாவில், க்ரீன், ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக் அப்படி உண்டு. க்ரீன்னா காமி ட்ரெயினி. ஓகே. ஸோ அந்த க்ரீன் ஸ்கார்ஃப் தான் அப்போ நம்மளுக்கு. ஆனால் நம்ம பிளாக் ஸ்கார்ஃப் வச்சாதான் நம்ம வந்து. இது வரைக்கும் நீங்கள் வந்து சவுத் இந்தியன்லாம் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியராக இருக்குமா இல்லை வந்து அது டஃப்பாக? இது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சிக்கன் கறி பண்ணோன்னா அந்த சிக்கன் சேர்த்து அது இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி அதை வந்து குக் பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம். இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. சிக்னேச்சர் டிஷ்ஷே எல்லாரும் கேட்பாங்க. பட் வந்து நீங்களாக ஏதாச்சும் புதுசாக செஞ்ச டிஷ்ஷஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கா? நான் ஒரு 2-3 கரீஸ் வந்து நாங்கள் போய் பண்ணது. ஃபஸ்ட்டு பிடிச்சிரு டக் வந்து வரும், ஹோல் பேர்டு வரும். எப்படின்னா ஷெஃப் ஏன் பொண்ணுங்க நிறையா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு எங்கள் அம்மாவோட ஃபுட்டு தான் பிடிக்கும். யாரை கேட்டாலும் அவங்க அம்மா ஃபுட்டு தான் பிடிக்கும். அப்போ ஏன் ஷெஃப் எல்லாம் ஆம்பளைங்களாக இருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம ஸ்டூடியோக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து என் கூட முன்னாடி பார்த்துருப்பீங்க. அவங்கள பற்றி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ரஞ்சனி. ஸோ ரஞ்சனி வந்து ஒரு சவுத் இண்டியன் ஷெஃப் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக ஷெஃபாக நம்ம வந்து ஷெஃப்னு சொன்னாலே இங்கே எல்லாம் ஆம்பளை பசங்க தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டு. பார்த்தா ஒரு நாள் திடீர்னு இவங்க ரஞ்சனி அப்படின்னாங்க. ஓகே வணக்கம், அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஷெஃப் அப்படி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னையிலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டோம். நிறைய டைம் அவங்க கையால் சாப்பாடும் சாப்பிட்டோம். சவுத் இண்டியன் மட்டும் இல்லை, அவங்க லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன், அது என்ன சொல்லுவீங்க? மாடர்ன் யூரோப்பியன் இதில் வந்து வேறு லெவலில் பண்ணி நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு இன்றைக்கி கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து மிஷ்லின் ஸ்டார் பேக்ரவுண்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸோட வேலை பார்த்துருக்கீங்க. ஓகே. அங்கே தான் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே தான் அது என்ன சொல்லுவாங்க? மிஷ்லின் ஸ்டார் 1 மிஷ்லின் ஸ்டார். என்னோட ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆரம்பித்தது டேமரின் வந்து ஷெஃப் ஆல்ஃப்ரெட் இருந்தார் அப்போ. ஓகே. அவர் ஒரு நாள் அவரோட பேசிட்டு இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணணும் ஷெஃப் அப்படின்னு. வாமா, யூ கேன் கம் அண்ட் ட்ரெயின் வித் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வெரி நைஸ். ஒன் ஆஃப் த வெரி ஹம்பிள் ஷெஃப்ஸ் ஹவ் நோன். அங்கே அப்போ ஷெஃப் பீட்டர்லாம் அப்போ இருந்தார். ஷெஃப் பீட்டர் ஷெஃப்லாம் அவங்க தான் இருந்தாங்க, சூ ஷெஃபாக இருந்தாங்க. அவர் எனக்கு வந்து அவருக்கு வழியும் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த that kitchen was very very friendly. நல்லா ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் அது முடிஞ்சோடனே எனக்கு மின்ட்டுன்னு ஒரு இதில் ஆஃபர் வந்தது, மின்ட் லீஃப் லவுஞ்சுன்னு. நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன போகணும், நான் ஃபஸ்ட்டு நான் அதை கேட்டுக்கிறேன். இப்போ இந்த இது வந்து உங்களோட ஜேர்னி ஆஸ் எ ஷெஃப் இப்போ வந்து யூஸ்வலாக என்னோட அந்த கேள்வி நான் கடைசியாக கேட்டுக்கிறேன், ஏன் கம்மி பொண்ணுங்க தான் இருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் போகும்போது அங்கே நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போகணுன்னு எங்கே இந்த இது நயன்தாரா படம் பார்த்தேன், அந்த டைப்லேயே அவங்க ஸ்டோரி. நயன்தாரா மூவி பண்ண ஒரு காலேஜே எங்கள் காலேஜ் தான் தெரியுமா? ஆமாம். அந்த அன்னபூர்ணி படம் இது பண்ணது நான் படித்த காலேஜ் ஐஎச்எம் தரமணியில் படித்தேன். எங்கள் அம்மா வந்து ஷீ இஸ் ஃப்ரம் ஃபுட் பேக்ரவுண்ட். ஷீ இஸ் a women entrepreneur and she is a food technologist. அவங்க வந்து நிறைய டெஸ்டியூட் விமென் அந்த மாதிரி விமெனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி செட்டப் பண்ணணும், விமென் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸை அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சி மாவு பண்ணுறது, இந்த இது பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது, ஆம் பாப்பட்னு ஒன்று பண்ணுவாங்க, ட்ரை மேங்கோ, அவங்களோட ஆர்கனைசேஷனில் பண்ணுவாங்க. அதெல்லாம் அம்மா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. விமென் ஹூ டோன்ட் ஹேவ் ஒர்க், அவங்களுக்கு
சொல்லி கொடுத்து ஸ்குவாஷ் அதெல்லாம் அவங்க அப்புறம் வீட்டிலேருந்து செஞ்சேன். எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து ஷி ஸ்டார்டட் டூயிங் ஃப்ரம் ஹோம். அப்படி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. வெரி கிரேட் இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா தான். ஹவு யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னா எங்கள் அம்மா ஒரு திருநெல்வேலி கிராமத்துலேருந்து வந்து எங்கள் அப்பா வந்து பாம்பே அப்போ கல்யாணம் ஆகி ஒரு மாடர்னான ஒரு சிட்டிக்கு போயாச்சு. அங்கே போய் அட்ஜஸ்ட் ஆகி அப்புறம் இந்த பாம்பே படம் மட்டும் இல்லை. ஆமாம். அப்புறம் சென்னை வந்தாங்க. சென்னையில் வந்து ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ்லாம் எங்கள் அப்பா சேர்த்து விட்டுவார். எங்கள் அப்பாவையும் சொல்லணும் எவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காருன்னு. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து he was working with TI cycles, then he worked for TVS when we came to Chennai. அம்மா வந்து நீ வந்து படி, ஃபுட் டெக்னாலஜி படி, இது படி அப்படின்னு எங்கள் அம்மா வந்து கோர்சஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து வீட்டிலேருந்து she said ஓகே நான் எதாவது பண்ண போகிறேன். எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நான் அம்மானால நான் சொல்ல எக்ஸலண்ட் கை எங்கள் அம்மாவுக்கு. நான் நிறைய இப்போ நான் சப்பர் கிளப்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன்ல, the dishes I bring out is all from my mom's cooking. Super. What I've learned from her. So you will not get this in any restaurant. Document பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா. எழுதி வச்சிருக்கேன். ரெசிபீஸ்லாம் ஏன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபீஸ் ஆர் ஆல் ரியலி குட். அதை நான் ஒரு நாள் ஃபியூச்சரில் ஒரு புக் எழுதுவேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஐ வாண்ட் டு டூ தட். தட்ஸ் சம்திங் ஐ எம் திங்கிங் ஆஃப் டூயிங். அம்மா பேர் வனஜா கிருஷ்ணமூர்த்தி. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சென்னையில். அவங்க வந்து ஸோ வீட்டில் வந்து ஒரு சின்ன ஜூஸரில் ஜூஸ் போட்டு ஸ்குவாஷ்லாம் பண்ணி விற்பாங்க. அப்புறம் வந்து பிக்கிள்ஸ் பண்ணி வைப்பாங்க. பவுடர்ஸ் இந்த கறி பவுடர், மெட்ராஸ் கறி பவுடர், காரம், இது என்ன சொல்ல மசாலா, கரம் மசாலா, ஆல் தோஸ் பவுடர்ஸ் அண்ட் பிக்கிள்ஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸிபிஷன்லாம் போய் விற்போம். நான் தான் போவேன் அம்மாவோட ஐடியல் ஹோம் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போய் விற்று காசு பண்ணுவாங்க. அப்படி தான் எங்கள் அம்மா ஆரம்பித்தாங்க. அப்புறம் one day she set up a factory where she hired only women. And she started doing jams, jellies, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பிராண்ட்ல இருந்து பேர் வந்து அவங்க வந்து வனஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படி இருந்தது, வீக் எக்ஸ்போர்ட்ஸ்னு பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா போச்சு, ரொம்ப நல்லா போச்சு. வந்து ஐ வுட் சே எல்லா ஹோட்டல்ஸ்க்கு சென்னையில் வந்து she was supplying pickles at one point. all the 5-star hotels, இந்தியன் ரயில்வேஸ்க்கு, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி பண்ணுவாங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஃபார் பாண்டன் பேக்கரி அதெல்லாம் சொல்லி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேக்கரிஸ்க்கெலாம் அந்த டெக்னிக்கல் நோஹாலாம் எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். she had the technical know-how for tutti frutti. It was a big thing. நிறைய பேர் வந்து கற்றுட்டு போவாங்க. நாங்கள் கூட சொல்லுவோம் எங்கள் அம்மாட்ட, என்னம்மா ஃப்ரீயாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். பரவாயில்லடி, எல்லாம் பரவாயில்ல, பழச்சிட்டு போட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னாங்க. எக்ஸ்போர்ட்ஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. மலேசியாக்கெலாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓகே குழந்தைங்க பெரிய பொண்ணுங்களுக்கு we have to concentrate in the family சொல்லி விட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், வேலையை விட்டு அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அந்த நாட்டாடி கொக்கோன்னு ஒன்று அவரும் ஃபுட்டுக்குள்ளே போனார். இப்போ வந்து ஸ்டில் ஹீ இஸ் கண்டினியூங் பிஸ்னஸ், பட் he does பூஜா ஐட்டம் பிஸ்னஸ். ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கொஞ்சம் பிஸ்னஸில் இதாக இருக்காங்க. ஆமாம். பட் மை மேஜர் இன்ஸ்பிரேஷன் இஸ் மை மம். ஸோ மேஜர் இன்ஸ்பிரேஷன் எப்படி இப்போ அம்மாவோட போய் நம்ம ஸ்காட்ச் பண்ணும்போது சமைக்கும் போது கூடயே இருந்து சமைக்க ஆரம்பிக்குதா? நான் ஒரு 8 வயசுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி. 8-9 வயசுலேருந்து எங்கள் அம்மாவோடய கூட இருப்பேன். எங்கள் அம்மா நிறைய ஸ்மால் கேட்ரிங் இதெல்லாம் எடுப்பாங்க. அப்போமே டாஃபே அதுக்கெலாம் வந்து ஷீல் டூ பெஸ்போக் கேட்ரிங். அவங்க ஒரு சில இதெல்லாம் வந்து அப்போமே ஐ வில் பி அமேஸ்டு. ஐ நோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங். பட்டரை வந்து அழகாக வந்து அந்த ஒரு இது வச்சு ரோல் பண்ணி கேர்ள்ஸாக எடுத்து ஐஸில் போட்டு அவங்களுக்கு பிரெட்டோட சர்வ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அப்போல்லாம் இட் வாஸ் அ பிக் திங். வா அம்மா இப்படி பண்ணுறேன், ஓகே அம்மா இப்படி பண்ணுறீங்களா, ஓகே அப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லி நிறைய கற்றுட்ருக்கேன். என்னோட மசாலா பவுடர்ஸ் வாட் எவர் ஐ யூஸ் இஸ் ஆல் ஹர் ரெசிபீஸ். எவ்ரிதிங் கிரெடிட். இஃப் சம்படி சேஸ் த ஃபுட் இஸ் ரியலி குட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். எனக்கு டேஸ்ட் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க தான். இப்போ கூட இந்த டைம் கூட போய் ஒரு 2-3 டிஷ் கற்றுட்டு வந்தேன். ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு பாலக்காடு ஸ்டைலு, அதனால அவங்க கொஞ்சம் சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் கேட்டு கொஞ்சம் கற்றுட்டு வந்திருக்கேன். அந்த பாலடை பிரதமம்லாம் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பண்ண போகிறேன். என்னன்னா எனக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு ரசம் ஒரு குட்டி ஒரு சின்ன ரெசிபி நம்ம பண்ணோம். ஆமாம். அதுலேயே வந்து அந்த ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அந்த பதமா அது பதம் ரசம் பதத்துக்கு வர்றது. அதுக்கு முன்னாடி வந்து நான் இது வரைக்கும் வந்து புளியெல்லாம் கடைசியாக ஊற்றணும்னு கேள்வி. நீங்கள் புளியை ஃபஸ்ட்டு போட்டு அதுலேயே பெருங்காயத்தை போடணும், ஏன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தது தான். எங்கள் அம்மாவோட அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான்வெஜ் குக்கிங் மட்டும் எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க. ஆனால் நான்வெஜ் குக்கிங் மட்டும் எங்கள் அம்மாவோட பவுடர் வச்சு நான் டெலிவர் பண்ணேன். எல்லா நான்வெஜ் குக்கிங்க்கும் பவுடர் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா பண்ணிட்டு இருந்தாங்க பிஸ்னஸ். பட் அதை குக்கிங் மட்டும் நான் செய்வேன், எனக்கு தெரியும். அதை அம்மா அது அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். சூப்பர். இப்போ எப்போ போய் சொல்கிறீங்க அம்மாட்ட நான் ஷெஃப் ஆகணும்
ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன அம்மா சொன்னாங்க? அம்மா வந்து ஓகே கண்டிப்பாக போ, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறியா ஓகே, ஆனால் நீயே வந்து கவர்மெண்ட் இந்த இதில் கிடச்சதுன்னா போகணும். ஸோ ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதிட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதில் வந்து ஒரு 5000 பசங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பசங்க எழுதுவாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதில் வந்து ஒரு 5000 செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. அதுலேருந்து 2500. இது என்ன ஒரு டாப் யூனிவர்சிட்டி? ஆமாம் ஐஹெச்எம்னு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இது ஐஏஎம் மாதிரி, இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆமாம், ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டி இது இன் இந்தியா. கவர்மெண்ட் ரன் இது பை மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தரமணி தான், அதே தான். அந்த இது இருக்குல்ல, அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் பக்கத்தில். ஐயோ, நான் அங்கே தான் அந்த பக்கத்து டீ குடிச்சிட்டு இருப்போம். அங்கே வருவாங்க பசங்க. கானகம் பக்கத்தில். அது நெக்ஸ்ட் பில்டிங் வந்து மாடர்ன் பேக்கரி. ஆமாம் ஆமாம். ஆமாம். நான் அப்போ வந்து என்னோட நான் மூவிஸில் அப்போல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த உள்ளார தரமணியில் இருக்கல ஷூட் அங்கே நல்லா நடந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து எய்த்தாப்பில் ஒரு வெளியில வந்தோடனே ஒரு டீ கடை இருக்கு தெரியுமா, அங்கதான் இருப்போம். உங்க ஆளுங்களாம் அங்கேருந்து வருவாங்க. அந்த டீ கடையில் ஒரு தாத்தா, அந்த பக்கத்துல ஒரு தாத்தா வேற வந்து டீ விற்பாரு. அதுவும் பஜ்ஜி எல்லாம் விற்பாரு. பாவம், ஒரு வயசான தாத்தா. ஆனால் மெமரிஸ். பட் அம்மா வந்து சொன்னாங்க, ஐ காட் சென்னை. ஸோ ஐ காட் சென்னை. அப்படியே ஆரம்பிச்சு 3 வருஷம் படிச்சு ஐ வெண்ட் அண்ட் ட்ரெயின்ட் இன் பார்க் ஷெரட்டன். அப்போ நீங்கள் போகும்போது என்ன ரேஷியோவில் இருந்தாங்க பொண்ணுக்கும் அவளுங்க? அப்பா 113 பசங்களில் 113 115 பசங்களை, அதில் ஒரு 10 பொண்ணுங்க தான், 10-12 பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மி பொண்ணு ரேஷியோ. ஷெஃப்ஸ் வந்து விமன் ஷெஃப்ஸ் அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இப்போ அதிகமாக வராங்களா? ஸ்லோலி இட் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் ஐம் ஹாப்பி இட் இஸ் கெட்டிங் கிளாட் இட் இஸ் கெட்டிங் பெட்டர். ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் த ஃபேக்ட் தட் விமென் வந்து வீட்டில் இவ்வளோ நல்லா குக் பண்ணுறாங்க, அவங்கள வீட்லேயும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வை. அந்த நம்ம இந்தியாவில் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் புஷ் பண்ணணும் இன்னும். இப்போ பண்ணுறாங்க, இப்போ நிறைய வராங்க அப்கமிங் விமென் ஷெஃப்ஸ். இட்ஸ் நைஸ் டு see that. There are so many, I think with the world changing, social media, everything, there are a lot of encouragement. எனக்கு அது எப்பயும் ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா இந்த மாதிரி ஒரு, நான் நிச்சயமாக எனக்கு எப்படின்னா, நான் தஞ்சாவூர் லெவலில் கடைசியாக போய் படித்தேன். அப்போது வந்து எங்கள் சுற்றி இருக்கவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படி அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. இப்படி ஒரு கோர்ஸ் போகணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் இன்னைக்கு கூட நினைப்பேன் எனக்கு இது போயிருப்பேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா என்னோட கேரக்டர் இது எல்லாமே கரெக்டாக உள்ளார இதாகுது. I would say my best 3 years of my life was IHM Taramani. Super. Enjoy. I learned so much. There are such knowledgeable professors there. அப்புறம் ட்ரைனிங் அனுப்புவாங்க 6 months இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு ஒரு ஹோட்டலில் போய் பண்ணோம். அங்கே எங்கே போனீங்க? பார்க் ஷெரட்டனில் போய் பண்ணேன். அங்கேயும் நிறைய கற்றுக்கிட்டேன். அங்கே நான் மோஸ்ட்லி கிச்சனில் பண்ணேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பண்ணேன். கிச்சனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணேன். அங்கே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து கொஞ்சம் அப்பவும் ஐ ப்ராபப்ளி வாஸ், அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா பொண்ணாக இருக்க, எதுக்குமா கிச்சனில் வந்து பண்ணுற, போம்மா சர்வீஸ் பண்ணுமா, அது எனக்கு கிச்சனில் தான் ஷெஃப் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணி அவங்களுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அப்படியே தந்தூர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணேன், பேக்கரி எல்லாம். ஸோ இட் வாஸ் நைஸ். கான்டினென்டல் கிச்சன் எல்லாம் பண்ணேன். முடிச்சுட்டு ஐஹெச்எம் 3rd இயரில் எக்ஸாம் போதே வந்து தீரஜ் விஜயன், அப்போ ஜிஆர்டி கிராண்டேஸில் வந்து அவர் ஹெட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப், அவர் தான் எங்கள் 3rd இயரில் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக வந்தார். அவர் வந்து எனக்கு அது ஒரு கோல்டன் மூமெண்ட். என்னோட ஃபுட்டு 3rd இயர் எக்ஸாமில் அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு டேபிள்லேயே எக்ஸாம் முடிச்சுட்டு கம் அண்ட் see me, I have a job for youன்னாரு. ஆமாம் ஆமாம். நான் வந்து என்ன சொல்கிறது, ஓகே. அப்போ வந்து எங்கள் இப்போ பிரின்சிபலாக இருக்காங்க பரிமலா மேம்னு, அவங்க தான். அப்போ நான் சொன்னேன், மேம் இவர் அப்படி சொன்னேன், தென் டெஃபினெட்லி யூ ஹேவ் அ ஜாப் அப்படின்னாங்க. முடித்தேன், கையோட முடித்தோடனே போய் சேர்ந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ லக்கி ஜிஆர்டி கிராண்டேஸின். அப்போ வந்து அங்கே ட்ரெயினி சூஷப் இதில் போட்டாங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் மேலே பேங்க்வெட் கிச்சனில் தூக்கி போட்டாங்க எல்லாம். அதுவும் ஃபுல் ஆஃப் மென், ஒன்லி மென் ஷெஃப்ஸ் மேனேஜ் பண்ணணும். ஏதோ மேனேஜ் பண்ணி சொன்னதே கேட்க மாட்டாங்க, சுத்தமாக கேட்க மாட்டாங்க யாரும். நீ என்னம்மா சும்மாருமா ஓகேம்மா அப்படின்வாங்க. ஷெஃப் இதை இப்படி பண்ணுங்க ஷெஃப், நம்ம அப்படி தான் பேசணும் அவங்கள்ட்ட.
நம்ம ட்ரைனிங் தானே, அப்போ ட்ரெயினர் தானே அவங்க வந்து தே ஆர் மோர் சுப்பீரியர். யூ ஆர் ஜஸ்ட் யூ டோன்ட் ஹேவ் அ பிளாக் ஸ்கார்ஃப். ஸ்கார்ஃப்ஸ் உண்டு இந்தியாவில், க்ரீன், ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக் அப்படி உண்டு. சீனியர் சிடிபி, ஜூனியர் சிடிபி. க்ரீன்னா காமி ட்ரெயினி. ஸோ அந்த க்ரீன் ஸ்கார்ஃப் தான் அப்போ நம்மளுக்கு. அதனால் நம்ம பிளாக் ஸ்கார்ஃப் வச்சாதான் நம்ம வந்து அவங்கள பாஸ் பண்ண முடியும். பிளாக் ஸ்கார்ஃபில் அதுக்கு தான் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களோடையே ஒர்க் பண்ணி கார்ட் மாஞ்சரில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் உடனே கல்யாணத்துக்கு ஒரு பையன் பார்த்தாங்க, வந்துட்டேன் யூகேக்கு. அப்புறம் எப்போ டக்குன்னு கட் பண்ணா டைரக்டா இதுக்கு? ஆமா. என்ன இது எந்த இயர் 2002. அப்ப ஜிஆர்டில எத்தனை நாள் பண்ணிருந்தீங்க? ரொம்பலாம் இல்ல, 9-8 மாசம் தான் வேலை செஞ்சேன். ஐயோ. அதுக்குள்ள வந்து கல்யாணத்துக்கு பையன் பார்த்தாங்க. பையன் யூகேல இருக்காமா, நல்ல பையன் வந்துருச்சு போமா அப்படின்ட்டாங்க. ஐயோ கெரியர் விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து அவர்கிட்ட பேசி, எக்ஸிக்யூட்டிவ் ஷிஃப்ட்டை பேசி என்னை லீவ் வீட்டுக்கு ஹாஃப் டே அமிச்சு என்னை அப்படிலாம் ஸ்டேஜ் பண்ணி தான் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. உங்க கையால காஃபி பண்ணி கொடுத்தீங்களா? ஆமா, மாப்பிள்ளை வரலையே, மாப்பிள்ளை வீட்டுக்காக தான் வந்தாங்க. மாப்பிள்ளை அப்புறம் தான் பார்த்தேன் அவர் நிச்சயதார்த்தத்துக்கு தான் மதன் ஐ மெட். we did talk for a while. Madan is a lovely person. I really connected well with him. I think he's a great support as well. He said நீ அங்கே வந்து நீ வேலை பார்த்துக்கலாம், பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நிறைய நான் டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்தியாவில். அப்படியா? எதுல? ராஜ் டிவிலலாம் கொஞ்சம் ஷோ பண்ணுவேன். இப்போ தூர்தர்ஷனில் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். தெரியலையே எனக்கு. அதுதான் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். அச்சோ அப்போ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் அப்போ எனக்கு அதோட அருமை தெரியல. ஆமாம், நான் ஒரு தூர்தர்ஷனுக்கு வந்து ஷோ பண்ணேன். ஒரு 2-3 ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணேன். அப்புறம் ஜிஆர்டிக்கு வந்து இருக்கும்போது அவர் வந்து இவரோட அங்கே இருக்கிற ஷெஃபோட ஐ டிட் இந்த ஷோ, குக்கிங் ஷோ. அது ஆமாம், ஒரு அதுவும் பண்ணேன். நான் உங்களோட 2-3 ஷோ இது பண்ணேன். அப்புறம் கல்யாணம்லாம் வந்துச்சு. அப்புறம் இது முடிஞ்ச விட்டு சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஹியர். ஸோ ஹவ் வாஸ் இட் லைக்? எப்படி கம்ப்ளீட் ஸ்விட்ச்? நீங்கள் உள்ளார இருந்து இப்போ எல்லாருமே வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஷெஃப்னு படிக்கிறவங்க அவங்களோட இதுவே எய்மே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் தான். இப்போ என்ன படத்தில் காமிச்சாலும் அப்படி தான் காமிக்கிறாங்க. தனுஷே போய் வந்து அப்படியே ஃப்ரான்ஸில் வந்து எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. ஸோ இட்லி கடையில் அப்படி தான், ஃப்ரான்ஸ்லேயே இதில் தாய்லாண்ட்லேயே பண்ணிட்டு இருப்பாங்க, தாய்லாண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது சில டைம் வந்து வாவ் நான் நினச்சது இப்போ அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்ததா? என்ன மாதிரி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து யூகேல வாட் ஐவ் ரியலைஸ் திஸ், நீங்கள் நியூ டு த கண்ட்ரினா, நான் வந்து மதனுக்கு அப்போல்லாம் ரொம்ப ஈஸியில் வீசாலாம் பிரச்சனை, ஒர்க் பர்மிட் டிபெண்ட் வந்தால். எந்த இயர் வரீங்க நீங்கள்? நாங்கள் 2002 வந்துட்டோம். 10 நாள் கல்யாணம் ஆகி 10 நாள் 15 நாள் வந்தாச்சு. வீசாலாம் 4 days வந்துச்சு. ஆமாம், ஏன்னா அவர் he was already here, he had a work permit and I was a work permit dependent. And you get the same thing what a work permit. யூ கேன் ஒர்க் ஃபுல், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் இன் யூகே. ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒன்ஸ் யூ ஹேவ் ஈவன் 4 months of UK எக்ஸ்பீரியன்ஸ், தே லுக் அட் யுவர் CV வெரி டிஃப்ரெண்ட். ஒரு பேக்கரியில் போய் சேல்ஸ் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். நான் சொன்னேன் எனக்கு வேலை வேணும், அவ்வளோதான் எனக்கு கொடுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி கிராய்டனில், காஃப்லன்ஸ்னு ஒரு பேக்கரி, ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். அங்கே போய் ஒரு சேல்ஸ் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். பேக்கரி ஓகே ஃபுட்டோட இருக்குது அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் இந்தியா பேலஸ்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், அங்கே லோக்கல் இந்தியன் ரெஸ்டாரண்ட், தே வெரி ஃபேமஸ். தே ஆக்சுவலி ஃபார் அ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் தே டிட் வெரி குட் இந்தியன் ஃபுட். இந்தியன் ரெஸ்டாரண்ட், ப்ராப்பர் இந்தியன், தே டிட் வெரி குட் இந்தியன் ஃபுட். அது ஒரு சவுத் இந்தியன் வாங்கினார், அவர் இந்தியன் ஃபுட்டே கல்யாணம். ஸோ நாங்கள் போய் ஜாயின் பண்ணேன் ஹெட் ஷெஃபாக. அது கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் தான் அப்பா ஐ வாஸ் ஐ நீட் டு கெட் இன் டு ஃபைன் டைனிங். ஹவு டு ஐ கெட் இன் டு ஃபைன் டைனிங்? நோபடி இஸ் கோயிங் டு கிவ் மீ அ ஜாப் ஃப்ரம் அ நார்மல் லோக்கல் ரெஸ்டாரண்ட். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஷெஃப் கோபால், நீங்கள் கூட அவரை பார்த்துருப்பீங்க, என்னோட இது அவர்கிட்ட பேசியிருந்தபோது அவர் வந்து அவர் தான் டேம்ரின்ல அப்போ தான் ஒர்க் பர்மிட்ல டேம்ரினுக்கு வந்தார். சரி, அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த மிஷ்லின்-ஸ்டார் இவர் இருந்தார், ஆல்ஃப்ரெட். அதுக்கு முன்னாடி அத்துல் கோச்சர் தான் மிஷ்லின்-ஸ்டார் வாங்கினார் டேம்ரினுக்கு. அவர் வந்து வாங்க நான் வந்து பேசி பார்க்குறேன் ஷெஃப் ஆல்ஃப்ரெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். பேசினோடனே அவர் வந்து வா இந்த மாதிரி அவர் வந்து அவரும் எங்கள் ஐஎச்எம் சென்னை தமிழ் பேசுவார். ஆமாம், ஆல்ஃப்ரெட் பேசாதுன்னு. அவர் வந்து வா யூ வை டோன்ட் யூ கம், நீ வா வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லி. பட் இட் வாஸ் லைக் அ ட்ரைனிங், அவ்வளோதான். ஐ வாஸ் லைக் அன் அப்ரென்டிஸ்ஷிப் மாதிரி. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் சொன்னேன் எனக்கு காசு கூட வேண்டாம் ஷெஃப்,
ஐ வாண்ட் டு கம் அண்ட் லேர்ன், ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னேன் வா சிவியில் போட்டுக்கோ, கற்றுக்கோ. 6 மாதம் நானுங்க பண்ணேன். நல்லா கற்றுக் கொடுத்தாங்க, சூப்பராக கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்தாங்க, எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வெறும் மின்ட் லீஃபை வந்து ஒரு சைஸ்க்கு பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து ட்ரேயில் போட வைக்க தான் என் வேலை. ஏன்னா அப்போ அவங்க வந்து அப்போ வந்து அவங்க லார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கிரிக்கெட் சீசன். ஸோ இதெல்லாம் கேட்ரிங், ஈவென்ட் கேட்ரிங்க்கு போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட அப்போல்லாம் யாரு அப்போல்லாம் இவங்களாம் இருந்திருப்பாங்க, சச்சின் அவங்களாமா. ஓகே ஷெஃப் ஐ வில் டு எனிதிங் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த கிச்சனும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணணும், இதை வச்சு இதில் டிப் பண்ணி வைக்கணும். ஆமாம், டெம்பர்ட் சாக்லேட் ஒரு டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் டிப் பண்ணி ஒரு ட்ரேயில் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். அதான் வேலை. சைஸ் ஏதாச்சும் பார்க்கணுமா? ஆமாம், ஒரு சைஸுக்கு அதை பிக் பண்ணணும். வேற சின்ன சைஸ்லாம் ரொம்ப சின்ன சைஸ்லாம் இல்லை, அழகாக அந்த லீஃப் வேற பச்சையாக இருக்கணும். பயங்கர டீட்டெயிலிங். மிஷ்லின் ஸ்டார்னா டீட்டெயிலிங் தான். அதே மாதிரி அவங்க ஒரு ஆலு டிக்கி பண்ணுவாங்க, அது உள்ள வந்து பீப்பியூரே வந்து என்ன பண்ணணும், அது ஒரு பச்சையாக தான் இருக்கணும். அந்த பீப்பியூரே கலர் மாறிடுச்சுன்னா காலி. பீஸ் இருக்குல்ல, க்ரீன் பீஸ், அதை வந்து சின்ன சின்னதாக டாட்டாக பண்ணி ஃப்ரீசரில் போடணும் ஒரு சைஸுக்கு. அது அடுத்த வேலை. இந்த மாதிரி வேலை சின்ன சின்ன அந்த மாதிரி தான் யூ கெட். இப்போ எனக்கு என்னன்னா இப்போ வந்து கிராய்டன்ல ஒரு இதில் வேலை செய்யும், அங்கேயே நீங்கள் வரும்போது எவ்வளோ கான்ட்ராஸ்ட், பயங்கர டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆமாம், அங்கே நம்ம செஞ்சோம், தந்தூரி அடிச்சோம், இதை அடிச்சோம், கறியை பண்ணி கொடுத்தோம், வேலை முடிச்சோம். இங்கே வந்து வாவ் வாட் அ நியூ வேர்ல்ட் அப்படின்னு இருந்துச்சு. இப்படி தான் வந்து படத்துலேயே சீன் வைக்கலாம் போல இருக்கு, இலையை எப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா, இந்த கலர் சரியில்லை அந்த மாதிரிலாம்? இவர் கார்டன் ராம்ஸ் எல்லாம் ஆமாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதுவே எனக்கு பயங்கரமாக சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப நல்ல மக்கள். அது ஷெஃப் பீட்டர் நம்ம மீட் பண்ணோம், அவர் இருந்தார். அவர் வந்து பயங்கரமாக அவரோட தான் நிறைய. உங்களுக்கு சீனியராக இருந்தார்? அவர் தான் சூ ஷெஃபாக இருந்தார். அவர் வந்து நிறைய அவரோட தான் நான் ஷேடோ பண்ணேன். அவர் அப்படியே சாஃப்ட் நல்லா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவார். அவர் நல்லா பேசுவார், அவர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட இது பண்ணேன். அப்புறம் அங்கே முடிச்சு அங்கே வேலை பார்த்துருக்கச்சு மின்ட் லீஃப் லவுஞ்சில் வந்து எனக்கு வேலை கிடைச்சது. இந்த நீங்கள் மின்ட் லீஃப் எடுத்து வச்சது பார்த்து கொடுத்துட்டாங்களா? அங்கே வந்து என்னோட காலேஜ் மேட் அண்ட் ஃப்ரெண்ட் தயாலன் பால் வந்து ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப். ஓகே, தே நீடட் ஒரு சூ ஷெஃப் லெவலில் ஒரு ஆள் தேவைப்பட்டது, பார்ட் டைம். பட் 2 ரெஸ்டாரண்ட், அவங்க 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாங்க, 2த்துக்கும் போகிற மாதிரி மின்ட் லீஃப்ல. அப்போ ஹே மார்க்கெட்டில் ஒன்று இருந்துச்சு. ஷெஃப் வந்து உங்களுக்கு காலேஜ்லேருந்து? ஆமாம், காலேஜ்லேருந்து தெரியும். ஆனால் அவர் அப்போ ஃப்ரெண்ட்ஸு, இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டைமில் இந்த மிஷ்லின் ஸ்டார் இதில் டேம்ரின்ல எத்தனை மாதம் ஆச்சு? அதுக்குள்ள 6 மாதம். நாங்கள் 3 மாதம் 4 மாதத்துலேயே எனக்கு கிடச்சிச்சு வேலை. 6 மாதம் ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணேன். அப்புறம் அது 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. நைட் அண்ட் டூ லாங் ஷிஃப்ட்ஸ், ஒரு 2 days 3 days அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்க எப்போ டைம் இருக்கோ அப்போ. எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமான ஒரு இது, இந்த மின்ட் லீஃப்லேருந்து எப்போ உங்களுக்கு ப்ரோக்ரஸ் மேலே கொடுத்தாங்க? உங்களுக்கு அடுத்தது எங்கே? அடுத்த டிபார்ட்மெண்ட் ஒன்றா மாற்றிட்டு இந்த சாப்பாடுலேயே உங்களுக்கு அடுத்தது கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாஸ்ல வந்து செட் பண்ணுறது, ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த 100 மைல் ஜேர்னின்னு ஒரு படம் பார்த்தேன், நீ பார்த்தீங்களா? அது 100 மீட்டர் மைல் ஜேர்னி என்னமோ. இதில் வந்து ஒரு மிஷ்லின் ஸ்டார் ஷெஃப் இது ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு லேடி. அவங்கள்ட்ட போய் வேலைக்கு சேரணும்னு போவான் அந்த பையன். அப்போ வந்து உண்மையான தான் சொல்லுவாங்க, ஒரு ஆம்லேட் எனக்கு பண்ணி கொடு, அதை வச்சே நான் நீ நல்ல ஷெஃப். அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரிலாம் பாவம் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணல. ஓகே, நான் ரொம்பலாம் என்ன இது பண்ண மாட்டேன். ஐ வில் ஹெல்ப் தெம். சூப்பர். பிகாஸ் தே ஹேட் டு மெயின்டைன் ஸ்டாண்டர்ட். மிஷ்லின் ஸ்டார், யூ காண்ட் கோ மேக். நம்ம கறியை போய் பண்ணச்சே நம்ம ஏதாவது தப்பு ஜாஸ்தியாக போட்டோம்னா காலி ஆகிடும் ஃபுட்டு. அப்புறம் அவங்களுக்கு இது இருக்குது, ஃபுட் இஸ் அட் ஸ்டேக். பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஷேடோயிங் பீப்புள். What is the difference between a Michelin-star and a normal one? Like what? The finesse of the food. The food will taste the same every time you go. That is what the Michelin-star is all about, and the presentation of the food. The taste, texture, the quality of ingredients used எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் நார்மல் ரெஸ்டாரண்ட்டும் பண்ணலாம், பட் மிஷ்லின் லெவல் கொஞ்சம் ஒரு லிட்டில் டாப் நாட்ச். ஸோ அது டேஸ்ட் பண்ணி they'll confirm. யார் வருவா? யாராச்சும் ஆளுங்க மிஷ்லின்லேருந்து வருவாங்க, சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்துட்டு பார்த்துட்டு
அப்புறம் தான் மிஷ்லின் ஸ்டார் கொடுக்கும். எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அதில்? நிறைய இருக்குது. கேன் கோ அப் டு how many ever stars. ஷெஃப் அத்துல் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷெஃப் டு ஹேவ் மிஷ்லின் ஸ்டார் இன் தி UK. Okay. It's given to a restaurant, not to a person. No, the first Michelin is for a chef. Oh. The chef brings in the Michelin. Okay. And the restaurant maintains the Michelin. Oh, fine. Food. அப்புறம் next comes for service. அப்புறம் second 2 3 அப்படி. When a chef leaves, the Michelin goes. Next year with the chef. With the chef. Then the chef who takes over has to maintain the Michelin. Okay. That is how Chef Alfred also is a Michelin star. He gained the Michelin again for himself, and then So இப்போ for example a chef goes out, he starts a restaurant, would it directly become a Michelin star? No, he needs to again gain a Michelin to that restaurant. Oh, appadi. Okay, fine. That, but he will be a Michelin star chef. But okay, super. So ஆமா அப்படி அதான் ஜர்னி. அந்த மின்ட்டுக்கு அப்புறம் மின்ட்ல வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். அங்கேயும் வந்து சூப்பர் ஃபுல் மென்னு கிச்சன் மேய்க்கணும். நைஸ். அச்சோ காப்பாத்தால் ஒரே மென்னு இப்படி மேய்க்கணுமே அப்படின்னு அங்கே நல்லா ஓடிச்சு ஜர்னி. It was a good learning. I learned a lot from the island. You became a head chef there? No, I did not. The island was there. I was just assisting him at junior level because என் பையன் ரொம்ப சின்ன பையன். And I wanted something part time where I could do, and I did it. So you were still traveling from Croydon to city. It was in bank, ரொம்ப பக்கம், 45 minutes தான். Super. So it was very nice. I learned a lot. மின்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ஓடிச்சு. இப்படி போனோடனே எனக்கு இந்தியன் எசன்ஸ் கிடச்சிது. இந்தியன் எசன்ஸ் வந்து ஷெஃப் அத்துலோட மிஷ்லின் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கு. பெட்ஸூட்ல இருக்கு. ஷெஃப் அத்துலோட ரெஸ்டாரண்ட் மிஷ்லின் தான். பட் இட்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட். வெரி நைஸ் பிளேஸ். அங்கேயும் வந்து நான் போய் ஃபுட் ட்ரையல் நீங்கள் சொன்னீங்களே, அங்கே நல்லா சமைச்செல்லாம் காமிச்சேன் அவங்களுக்கு. அவர் அப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. அத்துல் இல்லை வரல, அவர் ஃபோனில் தான் பேசினார். பட் அவருக்கு வந்து நாங்கள் அவரோட சேம் காலேஜ், நானும் ஒரே குஷி அவருக்கு. அவரும் ஐஎச்எம் சென்னை. ஸ்பேரோக்கு இன்டர்வியூ போனேன். நான் சும்மா ஒரு சிடிபி லெவலுக்கு போனேன், லோவர் லெவலுக்கு போனேன். அவங்க என் சிவி பார்த்து என்கிட்ட பேசிட்டு, டெரி நீங்கள் மீட் பண்ணீங்களே, டெரியோட ஐ ஹேட் அ இன்டர்வியூ. அவன் வந்து ஐ ஆஃபர் யூ சூஸ் ஷெஃப் பொசிஷன், யூ கேன் பிகம் மை சூஸ் ஷெஃப் அப்படின்னு. யூ கேன் பிகம். ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியா? ஓகே. அப்புறம் ஓகே அவரோட போய் ஒரு நாள் கிச்சன் ட்ரையல் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனால் they hired me. So I grew that. Super. டெரியோட it was amazing journey. That is where my யூரோப்பியன் ஜேர்னி ஸ்டார்டட். எப்படி இப்போ எப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து சவுத் இந்தியன்லாம் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து யூரோப்பியன் பார்த்தீங்கன்னா ஒரு கறி பீஸை எடுத்து தட்டில் போட்டு லைட்டாக உப்பு அப்படி தூவி விட்டு அப்படி தூக்கி போட்டணுன்னு ஈஸியராக இருக்குமா இல்லை அது டஃப்பாக? இது இட்ஸ் a very different cooking style of cooking. இங்கேயும் ஐ trained in all the places. ஸ்டார்டர், அப்புறம் சாலட்ஸு, அப்புறம் I went to the grill. I did the grill. கிரில்ல வந்து ப்ரிசிஷன் குக்கிங். வெனசன் குக் பண்ணணும், பிங்காக இருக்கணும். டக்கு குக் பண்ணணும், அது ரொம்ப பிங்காக இருக்கணும். யூ கான்ட் ஓவர் குக் இட். அப்புறம் வந்து நீங்கள் இது இருக்குது ஸ்டேக் குக் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீ ஓவர் டன் பண்ண முடியாது. எப்போவுமே மீடியம் ரேர் மீடியம் கஸ்டமர்ஸை கேட்கணும் என்ன மாதிரி வேணும். ஸ்பெசிஃபிக் குக்கிங்ஸ்லாம் இருக்குது. ஐ லேர்ன் தட். ஃபிஷ் குக்கிங். நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சிக்கன் கறி பண்ணோன்னா அந்த சிக்கன் சேர்த்து அதை இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி அப்புறம் குக் பண்ணி அதை வந்து குக் பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் குக் பண்ண முடியாது. ஒரு டெம்பரேச்சர் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி தான் லேம்பு எல்லாமே நம்ம பிங்காக இருக்கும். பார்த்துருப்பீங்களே நீங்கள். ஆமாம். நிறைய டெசர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த மீட் வாங்குறது எப்படி, மீட் செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்குவீங்க? எல்லாம் கற்றுக்கிட்டேன். புச்சரி கற்றுக்கிட்டேன். That's another thing I learned. Another lovely thing I learned. What Sparrow taught me was butchery. Fish எப்படி கட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாம். Like we'll buy fresh produce. We will portion it ourselves. We'll fish fill up பண்ணுறது, கட் பண்ணி எல்லாம் எல்லாம் cure பண்ணுறது. We used to cure our own salmon. Salmon பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். So we used to get proper sushi grade salmon. And we used to cure it, the in-house cure போட்டு. ஸோ அதை பண்ணுறது, அது ஃபுல் சாமன் வரும், அதை ஆட் பண்ணி கட் பண்ணி அதெல்லாம் டெரி தான் சொல்லி கொடுத்தாங்க. சூஷி இல்லை, we used to do இது மாதிரி பண்ணுவோம். டாட்டர்னு ஒன்று பண்ணுவோம். ப்ளஸ் இந்த சாமன் வந்து ஸ்லைஸ் பண்ணி அந்த ஸ்மோக் சாமன் மாதிரி இருக்கும், கியூர்ட் சாமன் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி we used to serve it starters. அப்புறம் வந்து இது பண்ணுறது, ஆயிஸ்டர் வந்து உடைக்கிறது, இது எடுக்கிறது, அதெல்லாம் I learned it there. அப்புறம் வந்து
ஆயிஸ்டர் செலக்ஷன் எனக்கு ஆயிஸ்டர் ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஓபன் பண்ணி அப்படியே சாப்பிடுறது. ஸோ சாப்பிடலாம், நம்ம ஒரு வாட்டி பண்ணலாம், ஒரு வாட்டி ஆயிஸ்டர் பார்ட்டி பண்ணலாம். நைஸ். ஆயிஸ்டர் அண்ட் பபிள்ஸ். ஓகே. ஒரு வாட்டி we had a full ஹாகாட்னா ஏஜ்ட் lamb ஒன்று வந்தது. அது வந்தோடனே நாங்கள் ஃபுல் புச்சரி பண்ணோம் நாங்கள். இதில் நீங்கள் கூட ஸ்பேரோட இதில் பார்த்தீங்கன்னா இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இதிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜில் ஃபுல் லேம்பை கட்டை எப்படி பண்ணணும் என்னென்ன. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வாட் ஐ திங்க் இன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து there was not much butchery I learned, but I learned a lot of butchery in மின்ட்டில் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம். பட் இங்கே வந்து ஸ்பேரோவில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நான். தெரி வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். He taught me a lot of things. Lot of European dishes from him. Like we made our own fresh pasta. So pasta maker ஆயிட்டேனா. ஸோ நாங்கள் தினமும் டோ பண்ணி பாஸ்தா பண்ணுவோம். It was nice, interesting. எனக்கு என்ன இதுன்னா பாலக்காட்டுலேருந்து வந்த பொண்ணு புச்சரியை பற்றி கலக்கி அன்னபூர்ணி படம் எனக்கு ஞாபகம் வருது. ஃபுல் டக்கு ஃபஸ்ட்டு டிஷ் நாங்கள் போய் பண்ணது ஃபஸ்ட்டு புச்சரி டக் வந்து வரும், ஹோல் பேர்டு வரும். அதில் வந்து கொஞ்சம் உள்ளே போய் நீ எல்லாம் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாங்கள் ஒரு சோய் கிளேஸ் மாதிரி இருக்கும், அதில் டிப் பண்ணி ஹேங் பண்ணோம் டக்கை. ஃபுல் டக்கு முழுவா எங்கள் அம்மா ஒரு வாரி ஃபோட்டோ முழு வார்த்தை தொங்க விட்டுருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் பிரெஸ்ட்டை கட் பண்ணி இது பண்ணி அப்படி தான் லேர்ன் பண்ணேன். ஆமாம். பட் என்னைக்காச்சும் அறுவறுப்பாக இருந்திருக்காது? இல்லை ஐ ஹவ் ஆல்வேஸ் இதான் நம்ம ப்ரொஃபஷன். யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து க்ளவ்ஸ் போட்டு போகணும். இப்போ என்ன எனக்கு இன்னொரு கொஸ்டின், இது எல்லாரும் நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, சிக்னேச்சர் டிஷ்ஷே எல்லாரும் கேட்பாங்க. பட் வந்து நீங்களாக ஏதாச்சும் புதுசாக செஞ்ச டிஷ்ஷஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கா? பண்ணீங்களா? நான் ஒரு 2-3 கரீஸ் வந்து கறி தான் டெவலப் பண்ணேன். இண்டியனைஸ்ட் கரீஸ், என்னோட ஓன் கறி பவுடர்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் போன இதுக்கு வந்தபோது ஒரு லேம் கறி சாப்பிட்டீங்க, அந்த கறியோட பவுடர் வந்து நான் செஞ்சேன், என்னோட ஓன் ரெசிபி, ஃபார்முலேட்டட் ரெசிபி. அப்படியே நல்ல டேஸ்ட். ஸோ அது வந்து நான் எனக்கு ஒரு ஜாஃப்னா டைப்ல இருந்தது. ஆமாம், ஐ கிரியேட்டட் இட் ஃபார் அ ரோட் டு ஜாஃப்னா. வி டிட் அ ரோட் டு ஜாஃப்னான்னு ஒரு வெஞ்சன் ஸ்பேரோ. அப்போ வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் சவுத் இந்தியன், லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ரீலங்கன் மிக்ஸாக இருக்கணும். ஐயோ, நான் நிஜமாக சொல்கிறேன், நான் நினச்சேன் என்னடா டேஸ்ட்டு, எனக்கு ரெண்டும் பிடிக்கும், அது வந்து ரெண்டும் மிக்ஸராக இருந்தது. பிகாஸ் the owner தெரியோட வைஃப் யோகினி வந்து ஷீஸ் ஃப்ரம் ஜாஃப்னா. ஓகே. ஸோ வந்து லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட் டு ஜாஃப்னா போது அந்த கறியை நான் க்ரியேட் பண்ணேன். அது ஒரு பெப்பர் சிக்கன் கறி. இந்த பெப்பர் சிக்கன் வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட். நீங்கள் இந்த கறி நீங்கள் சாப்பிடுவீங்க இந்த டைம் வரைச்சு பெப்பர் சிக்கன். அப்புறம் வந்து ஒரு மீன் மொய்லி. இந்த மாதிரி 3 ஃபியூ டிஷ்ஷஸ் நான் வந்து என்னோட ஓன் சிக்னேச்சர் ஸ்டைலில் டெவலப் பண்ணேன். மொய்லி நாட் லைக் த ட்ரெடிஷ்னல் மீன் மொய்லி, பட் அவர் ப்ராத் மாதிரி. அதை வந்து நாங்கள் மசில்ஸ் போட்டு குக் பண்ணி சர்வ் பண்ணிட்டு இருந்தோம், மீன் மொய்லி ப்ராத்தை. ஸோ பீப்புள் ரியலி என்ஜாய். அப்புறம் பார்த்தா வாவ் என்ன என்கரேஜ்மெண்ட்டு, இந்தியனுக்கும் வந்து வெள்ளைக்காரங்க நல்லா அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி சாப்பிட்றாங்க சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் கீரை கூட்டு, கடைஞ்ச கீரை விச் இஸ் ஸ்ரீலங்கன். ஸோ ஐ டிட் டிஷ்ஷஸ் விச் கேன் ஹேவ் த ஃபியூஷன் ஆஃப் போத் இந்தியன், சவுத் இந்தியன் ஃபிஷ், ரோட் டு ஜாஃப்னா. அப்படி ஐ கிரியேட்டட் அ மெனு, லாட் ஆஃப் இந்தியன் டிஷ்ஷஸ் தட் டைம். ஆமாம், நாங்களே ஃப்ரெஷ் பன்னீர் பண்ணி அங்கே ஏன்னா ஸ்பேரோட கான்செப்ட் படி everything is from the scratch, you don't buy anything. So பன்னீர் உங்க மயோனைஸ்ல இருந்து சாஸ்ல இருந்து எல்லாம் நீங்க அப்படி தான் பண்ணுவீங்க? ஆமா, அங்க பண்ணிட்டு இருந்தோம். So பன்னீர் வந்து we used to make our own மேத்தி பன்னீர். அதை ஸ்லைஸ் பண்ணி ஒரு மக்னி சாஸில் சர்வ் பண்ணிட்டு இருந்தோம், எடமாமே பீன்ஸ் போட்டு. ஸோ இட் வாஸ் லைக் இண்டியன் வித் அ ட்விஸ்ட் வித் அ பிட் ஆஃப் யூரோப்பியன். அண்ட் வி யூஸ்ட் டு சர்வ் இட் வித் ஃப்ளாட் பிரெட்ஸ். ஒரு மாதிரி ஒரு மெடிட்ரேனியன் ஃப்ளாட் பிரெட் மாதிரி பண்ணி அதை ஒரு ருமாலி ரொட்டி மாதிரி இருக்கும் பாருங்களேன், அதை சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா கண்ட்ரீஸோட ஃபுட்டும் இட்ஸ் ஹேஸ் சம் கனெக்ஷன் வித் ஈச் அதர். யூ கேன், ஐ திங்க் யூ கேன் மிக்ஸ். ஐ ஃபீல் European can mix a bit with Indian and right mix இருக்கணும். You can have a curried sauce with a steak, so it'll be nice.
So that is something I want to do in future. Super. I want to mix my European background and my South Indian roots. It will come together. That is how my silk route. அது சூப்பரா இருக்கும். silk route அங்க தான் வருது. ஆமா. இப்போ நான் கரெக்ட்டா I think that leads into our இது final stage of இது where இப்போ எல்லாமே பண்ணிட்டு ஒரு ஜர்னி முடிஞ்சு அடுத்த ஜர்னி உங்களுக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. You are a consultant to a lot of restaurants. ஸோ நீங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஷெஃப் கன்சல்டண்ட்டாக வேணும்னா அவங்கள்ட்ட டைம் இருந்தால் டெஃபினட்டாக வருவாங்க. நம்ம கீழே கான்டாக்ட்ஸ் இமெயில் கொடுக்குறோம். ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது பண்ணலாம். அவங்க என்னென்னா ஃபுல் மெனு நீங்கள் டிசைன் பண்ணி கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து ரெகுலர் ரெசிபீஸு எல்லாமே பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிடுங்க மக்கள்கிட்ட. அவங்க ரெசிபீஸ் ஃபார்முலேட் பண்ணி கொடுப்பேன். வந்து யூ கேன் ட்ரெயின் த ஸ்டாஃப் எல்லாம் பண்ணி ஃபுல் ரெசிபி ஸ்கேலிங் எல்லாம் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு we can do like a சூப்பர் பண்ணி கொடுத்து. அது மட்டும் இல்லை, ரெகுலராக நீங்கள் அப்பப்போ போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். பட் வந்து ஷீ இஸ் அவைலபிள். அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் பேசிக்கலாம். ஸோ கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். யாராச்சும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எப்பயும் வந்து ரஞ்சினி இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர். இது ஒரு ஸ்டேஜ் இது முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்மளோட சப்பர் கிளப்புக்கு. ஆமாம். ஸோ சப்பர் கிளப் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் சொன்னீங்க. பேசிகிட்டே இருந்தோம். டக்குன்னு ஒரு நாள் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தாச்சு, பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு சப்பர் கிளப் போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த மட்டன் கறி இன்னும் ஞாபகம் இருக்குது. உருளைக்கிழங்கு வறுவல் கொடுத்தீங்க பாருங்க. ஐயோ சரியாக இருந்தது. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். உங்களோட இதில் வந்து சிக்கனில் என்ன பண்ணியிருந்தீங்க? சிக்கனில் வந்து கருவேப்பிலை சிக்கன். கருவேப்பிலை, ஆமாம், கருவேப்பிலை சிக்கன் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் கடைசி சாப்பிட்டேன். நான் வந்து ஃபைனலாக டெசர்ட்டு அந்த என்ன சொல்கிறது வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கேன். வாயில் அப்படியே தண்ணி ஊறிட்டே இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து வெண்பொங்கல் வீடியோவில் தப்பாக சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சக்கரை பொங்கலும் நல்லா சூப்பராக வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப என்னென்னா எனக்கு வந்து அப்படியே எல்லா சாப்பாடும் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அனுபவித்து சாப்பிட்டது வந்து வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஷெஃப்பாக வெளியில் போய் எல்லாம் முடித்தாலும் அம்மாவோட ரெசிபின்னு வரும்போது திருப்பி அவங்க வந்து வீட்டு பொண்ணாக மாறிடுறாங்க. கண்டிப்பாக. எப்பயும் நான் அதான் சொல்லுவாங்க, எப்படின்னா ஷெஃப் ஏன் பொண்ணுங்க நிறையா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு எங்கள் அம்மாவோட ஃபுட்டு தான் பிடிக்கும். யாரை கேட்டாலும் அவங்க அம்மா ஃபுட்டு தான் பிடிக்கும். அப்போ ஏன் ஷெஃப் எல்லாம் ஆம்பளைங்களாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு இதில் போகும்போது ஷார்ட்கட்லாம் போடுறது பசங்களால் தான் முடியும், பொண்ணுங்களால் முடியாது அப்படிம்பாங்க. ஸோ அது வரைக்கும் கலாச்சிட்ருப்போம், டே பசங்களாக நீங்களாம் ஷார்ட்கட் பண்ணுறீங்களான்னு. பட் அது ஒரு பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணும்போது நம்ம அம்மாங்கள்லாம் வந்து ஒரு இமோஷனோட இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே டக்குன்னு இது பண்ணலன்னு, இது ஒர்க் அவுட் ஆகலாம், என்ன பண்ணும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கணும், இதுக்கு ஆம்பளைங்களோட இதுதான். ஏன்னா ரொம்ப லெபோரியஸாக வேறு இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் ஸோ குட் தட் லைக் யூஆர் இன் அண்ட் இங்கே பீன் எப்படின்னா நீங்கள் வரும்போது வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அம்மா கை பக்குவமும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து ஒரு ரெகுலராக ஒரு வெளியில் போய் சாப்பிட்றதும் கிடைக்குது. இப்போ இந்த சப்பர் கிளப்புன்னு எப்போ ஐடியா வந்தது? சப்பர் கிளப் வந்து ரொம்ப நாளாக நான் சப்பர் கிளப்னு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து கை வரவே இல்லை. இப்போ வந்து யூ நீட் அ புஷ். எஸ். அது வந்து ஓகே, நான் மதன் என் ஹஸ்பண்டோட பேசிட்டு எனக்கு சப்பர் கிளப் ஆரம்பிக்கணும், அதுதான் ஐ வாண்ட் டு டூ. ஐ வாண்ட் பீப்புள் வெளில வந்து யாராவது வந்து சாப்பிட்றாங்கன்னா ஹோம் குக் ஃபுட் மாதிரி இருக்கணும். சரி. ஓனா மசாலாவாக இருக்கக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். இந்த டிஷ்ஷஸ் விச் தே டோன்ட் கெட் இன் அ ரெஸ்டாரண்ட். ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்க சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஐ வாண்ட் டு பிரிங் இன் டு பீப்புள். ஏதாவது பண்ணணும். அண்ட் ஐ வாண்ட் டு டூ அ பிட் ஆஃப் போத். And I want to launch out to modern European as well. It is also a big thing. ரொம்ப வெரி என்னென்னா அப்படி இப்படி பேசிகிட்டே இருந்தோம் நாங்கள். பேசிகிட்டே இருக்கிறச்சே எங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கும் தெரியும், நம்ம சுபா போதா ட்ரிங்க்ஸ். ஆமாம், நான் போதைன்னு சொல்ல போதா ட்ரிங்க்ஸ். ஆமாம், அவங்க வந்து நீ இப்போ பண்ணணும்னா பண்ணி ஆனும், சும்மாலாம் நீ பேசிகிட்டே இருக்கக்கூடாது, லெட்ஸ் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் மீட்டிங் போனோம், ஒருத்தரை பார்க்க போனோம். நண்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சுபா வந்து நண்பிடா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஒரே காலேஜில் படிச்சீங்க? என்னோட சீனியர், அவங்க 1 year சீனியர். ஆமாம். அவங்க என்ன அவங்க ஏதோ ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க. அன்றைக்கி வந்து நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். அவங்க வா என்னோட மீட்டிங் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஒன்றும் அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாது. பட் என்னோட ஒரு மீட்டிங் நான் போகிறேன், நான் போய் பார்க்க போகிறேன் யாரையோ, நீ வந்திருக்க எதுக்கு எங்கே என்னோடய வா அப்படின்னாரு. சரி நாங்கள் போனோம்.
போனோடனே இங்கே வந்து அப்போ தான் அந்த சுஹேல் அவரோட தான் உங்களுக்கு மீட்டிங்கு. அவங்க ஏதோ பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு அவர் சுஹேல் வந்துட்டு அவர் வந்து அந்த தவர் தந்தூரி நீங்கள் வந்தீங்களா, அவர் ரொம்ப நல்ல மனுஷர். அவர் வந்து என்ன பண்ணுறீங்க ஷெஃப், நீங்கள் வந்திருக்கீங்க, தேங்க்யூ ஷெஃப், இப்படி சொன்னார். சாப்பாடெலாம் டேஸ்ட் பண்ண சொன்னார். சைட் பண்ணோம், பேசிகிட்டு இருந்தோம். நான் அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணா சொன்னேன், இல்லை நான் இப்போ சப்பர் கிளப்ஸ்க்கு வந்து இடம் பார்த்துட்ருக்கேன், ஐ வாண்ட் டு டூ அ சப்பர் கிளப் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஓ இந்த இடத்த எடுத்துக்கோங்க, இங்கே பண்ணலாம் நம்ம அப்படின்னாரு. அப்படி தான் அந்த சப்பர் கிளப் ஸ்டார்டட். ஸோ ஐ ஷுட் தேங்க் சுபா ஃபார் இன்ட்ரடியூசிங் சுஹேல் and that's how Supper Club started. எப்படின்னா உங்களை தள்ளியும் விட்டாங்க, கரெக்டான இடத்துல தள்ளி விட்டாங்க. அவங்களும் எதிர்பார்க்கல இது நடக்கும். I mean meeting just happened and it just happened so happened that we could start this. Nice. So அப்பவே வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் பேசிட்டு ஒரு 2 weeks டேட் ஃபிக்ஸ் ஆகி, ஏன்னா இந்தியா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன்னா ஃபிக்ஸ் ஆகி ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நாங்கள் பண்ணிட்டோம் ஒரு சப்பர் கிளப். அப்போ அதுதான் நீங்கள் வந்து 24 Jan was my first நல்ல பாப்அப். ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஐடியலாக டின்னர் பண்ணோம், நாங்கள் லஞ்ச் பண்ணோம், லஞ்ச் ஃபீஸ்ட் மாதிரி பண்ணோம், பொங்கல் ஃபீஸ்ட் எல்லாம் சாப்பாடு பண்ணலாம். நீங்கள் அப்படி இப்படின்னு அது கோயின்சிடென்ஸாக இல்லையான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா புது தமிழ் நியூ இயர்க்கு வர்றீங்க அடுத்தது. ஆமாம். ஆனால் தமிழ் நியூ இயர்க்கு கொஞ்சம் முடிஞ்சு வரீங்க அந்த ஏரியாவில் தான் வரீங்க. வெளில தமிழ் சங்கமாக அதை சுற்றி பண்ணுவோம். ஆமாம், கரெக்ட். ஆக்சுவலி கரெக்ட், நீங்கள் அது அப்படி தான் வரீங்க. சூப்பர். ஸோ இப்போ அடுத்தது வந்து 4 states. எப்போ பண்ணுறீங்க? April 19th of April 4 states பண்ணுறாங்க. இந்த 4 states பற்றி சொல்லுங்கள் என்னன்னு. ஸோ 4 ஸ்டேட்டு, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா பண்ணுறோம் நம்ம. இதுனா என்னோட சில்க் ரூட் பற்றி சொல்கிறேன். சில்க் ரூட் வந்து இந்த ட்ரேட் ரூட். அப்போ வந்து இட் கனெக்டட் என்ன சொல்கிறேன், மெடிட்ரேனியன் எல்லாம் இதையும் இந்தியாவிலேருந்து கனெக்ட் பண்ணாங்க. ட்ரேட் ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் சில்க் வாஸ் ஹேப்பனிங். ஸோ தட் இஸ் வாட் விச் வென்ட் இன் டு யூரோப் லேட்டர். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் ஹியர். ஸோ இட் ஆல் இப்படி ஸ்டார்ட் பண்ணி சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே போய் அப்புறம் ஐ பிரான்ச் அவுட் இன் டு மெடிட்ரேனியன், அப்புறம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு நம்ம யூரோப் போயிடுவோம். ஸோ மிடில் ஈஸ்ட் போய் கொஞ்சம் யூரோப் போய் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி தான் பிளான். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ சப்பர் கிளப்ஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த 4 states வந்து யூகேலாம் தாண்டி கனடாலாம் போகிறது பார்த்துட்டு இருக்கேன் நான். அங்கே போச்சா இல்லையா சில்க் ரூட் தெரியல, நம்ம கொண்டு போகலாம். நம்ம கொண்டு போகிறது தானே ரூட், நம்ம தான் போடுறோம் ரூட்டு. ஆமாம். ஸோ ஐடியா ஆஃப் சில்க் ரூட் வாஸ் த நேம் வாஸ் கிவ் ஆக்சுவலி சஜஸ்டட் பை மை ஹஸ்பண்ட். ஓ நைஸ். ஓகே, நீ இப்படி பண்ண ட்ரை பண்ணுற, ஸோ சில்க் ரூட்னு கொடு, அதுதானே அந்த காலத்தில் ட்ரேடிங் ரூட்டு. So it'll lead south to Europe. அந்த மாதிரி பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணலாம். ஓகே தேங்க்யூ. ஞானம். இப்போ 4 ஸ்டேட்ஸில் வந்து நம்ம ஒரு தாலி மாதிரி கொடுக்க போகிறோம். அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். அன்லிமிட்டெட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வார்த்தை. எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் நீங்கள், ஆனால் நிறைய ஐட்டம் இருக்கும். இட் ஒன்ட் ஸ்டாப். போன டைமே மட்டன் தகட்ட கொடுத்தீங்க. எப்படின்னா இவ்வளோ அள்ளி வச்சாங்க. ஆமாம். சரி டேஸ்ட். நான் ஐ மேட் ஷுர், ஏன்னா எவ்ரி இன்க்ரீடியன்ஸ் இஸ் ஸோ சோர்ஸ்ட் வெரி வெல். இன்னொன்று ஐ மேட் ஷுர் பீப்புள் டோன்ட் கோ பேக் ஹோம் ஹங்க்ரி. அண்ட் ஏதாவது மக்களுக்கு பிடிச்சதுதான் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா இருக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க கொடுக்க வரும் அப்படின்னு. நிறைய கொடுக்கணும். மக்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா நிறைய கொடுக்கணும். ஸோ இந்த 4 states தாலியில் வந்து நம்ம வந்து கர்நாடகாலேருந்து ஒரு வடை செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதுக்கு அதான் பிளான். மேபி ஐ குட் சர்ப்ரைஸ் யூ ஆன் தட் டே. மெனு வந்து இப்போ ஒரு ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கோம். இன்க்ரீடியன்ஸ் என்ன சோர்ஸ் கிடைக்கிறதோ அன்றைக்கி அது அவைலபிள் இல்லையே. இப்போ கொஞ்சம் வாரனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சில இதெல்லாம் வரமாட்டேங்குது. ஸோ கிடைக்கலன்னா ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். பட் ஐ வில் ஸ்வாப் இட் டு சம்திங் எல்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஃப்ரோசன், ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் சர்டன், ஐ வாண்ட் யூஸ் ஃப்ரெஷ் ஆத்தென்டிக் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ நான் இந்தியா போனபோது கொஞ்சம் சில்லிஸ்லாம் பிடிச்சிட்டு வந்தேன். இந்த பேடகி சில்லிஸ், அது ஏன்னா கர்நாடகா குக்கிங் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா மைசூர் ரசத்துக்கு இன்றைக்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், அமிர்தமாக இருந்தது. நான் சொல்கிறேன் அதுக்குன்னே நீங்கள் வரணும் அதுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக
நான் வந்து அதான் சொல்கிறேன், சின்ன பிள்ளையில் எங்கள் இதுக்கு பெங்களூருக்கு அந்த ஆண்டி வீட்டுக்கு அதுக்கு தான் போவோம். அது ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு பருப்பில் கீரை போட்டு ஒன்று பண்ணுவாங்க, வேறு லெவல் டேஸ்ட். சூப்பர். நம்ம அது பண்ண போகிறோம், டொமேட்டோ பப்பு பண்ண போகிறோம், இது ஆந்திரா ஸ்டைல். அது அப்புறம் மட்டன், கோங்குரா சிக்கன் நிறைய பேர், கோங்குரா மட்டன், அதுவும் ஆந்திரா கோங்குரா மட்டன், புளிப்பா நல்லா இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கே எப்பவுமே சாப்பிடும் போல இருக்குது. சிக்கன் வந்து செட்டிநாட், இட்ஸ் another மை சிக்னேச்சர் ரெசிபி. செட்டிநாட் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண ஸ்பைஸ் ரெசிபி. ஸோ நீங்கள் வந்து அதை ஐ டோன்ட் திங்க் ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க எங்கேயும். ஸோ நீங்கள் சொல்ல முடியாது இது அங்கே சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆமாம், ஸோ இட்ஸ் மை சிக்னேச்சர் ரெசிபி. ஃப்யூச்சரில் நான் புக் எழுதினேன்னா அந்த ரெசிபிலாம் இருக்கும் உங்களுக்கு. எல்லா புக்லேயும் ஒரு பேப்பரில் வரப்போகுது. அது போட்டிருக்கோம். மோர் குழம்பு போட்டிருக்கேன். நார்மல் மோர் குழம்புலேயும் அந்த மிளகா வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆமாம், மோர் குழம்பு வந்து இட்ஸ் வெந்தய மோர் குழம்பு. அது வந்து வெரி திருநெல்வேலி ஸ்டைல் மோர் குழம்பு with a little Kerala influence as well. But the chili I'm going to use is bedagi. So I'm going to mix all three together. So it's like a fusion dish. அந்த கலரே கொஞ்சம் ரெட்டா இருக்கும். சில்லி பண்ணிட்டீங்க. மோர் எந்த ஊர்லேருந்து? அதுக்கு ஆந்திராலேருந்து கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ தான் வீட்டில் இருந்தால் பண்ணோம். அங்கேருந்து உரம் ஊற்றுறதுக்காக கொஞ்சோண்டு யாராச்சும் ஆந்திராலேருந்து வந்தால் போட்டி அது ஆந்திரா ஆகிடும். அது தென் நம்ம வந்து இடியாப்பம் கொடுக்க போகிறோம் அன்றைக்கி. ஸோ அது வந்து இந்த மோர் குழம்போட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நீங்கள் சிக்கன் கறியோடையும் சாப்பிட்லாம். இப்போ வெஜிடேரியன் வராங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து பருப்புருண்டை குழம்பு செய்ய போகிறேன். அது வந்து எங்கள் திருநெல்வேலி ஸ்டைல் பருப்புருண்டை குழம்பு. அண்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து புலுசு, கோங்குராவில் கொஞ்சம் கிடச்சி, ஆமாம், பருப்பு கிடச்சி கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் நான். அது நான் வெஜிடேரியனுக்கும் கொஞ்சம் கொடுப்பீங்களா? கொடுப்போம். எல்லா நான் வெஜிடேரியனுக்கு லக்கு எல்லாமே சாப்பிடலாம். ஆனால் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டே வேறு ஃபுல் ஆகிடும். நீங்கள் அப்புறம் வந்து மீன் பொலிசியர்ட்ட கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்து பெரிய மீன்லாம் இல்லை, ஏன்னா உங்களால் எல்லாம் சாப்பிட முடியாது. அழகாக ஒரு போர்ஷன் கொடுப்பேன், வேணா இன்னும் கொடுக்குறேன். எல்லாரும் இதை பண்ணிட்டாங்க, ஃபோட்டோ அது பெருசாக இருந்துச்சு, நீ எங்கே கேட்காதீங்க. அது இந்தியாவில் எடுத்தது. இந்தியாவில் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம், அங்கே நல்லா கிடச்சிச்சு பாம்ஃப்ரெட். இது இங்கே நம்மளுக்கு அவ்வளோ மீன் என்ன சோர்ஸ் கிடைக்குமோ அதை வச்சு பண்ணுவோம். அது மீன் பொழிச்சு அதை வந்து இவங்களுக்கு வந்து வெஜிடேரியனுக்கு வந்து யாமில் பண்ண போகிறேன். யாம் இல்லைன்னா இந்த கருணக்கிழங்கு இதான் ஒன்று வில் டூ ஒன். அது பிளான் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் வி ஹாவ் மாங்காய் சாதம். ஏன்னா யூஸ்வலாக ஏப்ரலில் மாங்காய் வரும். நம்ம எப்பவுமே தமிழ் நியூ இயர் டைமில் மாங்காவை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ மாங்காய் சாதம் அது அகைன் எங்கள் அம்மா ரெசிபி. வேறு மாதிரி செய்வாங்க, அம்மா வேறு லெவலில் செய்வாங்க. மாங்காய் சாதத்தை கொஞ்சம் எடுத்து அந்த கோங்குரா மட்டன் எடுத்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம். கேபேஜ் கேரட் தோரன் வரி கேரளா அண்ட் தமிழ்நாடு மிக்ஸ் அது. ஸோ அது அப்புறம் ரசம், மைசூர் ரசம் இருக்குது நம்மளுக்கு. வெள்ளை ரைஸு கண்டிப்பாக இருக்கும். இடியாப்பமும் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து வி ஹாவ் அதர் திங்ஸ் லைக் டொமேட்டோ பப்பு, கொஞ்சம் கீர், மாங்காய் பிக்கிள் போட போகிறோம். அதான் நான் சொல்ல நினச்சேன், இது இருக்குல்ல மைசூர் ரசத்தை நல்லா பசைஞ்சு பிக்கல் இருக்குமான்னு. மாங்காய் பிக்கல் கண்டிப்பாக பிக்கல் இல்லாமல் போன டைம் சாப்பிட்டீங்களா நம்ம மாங்காய் நாம்லா போட்டு, இது நெல்லிக்காய் போட்டு பிக்கல். அதோட இந்த டைம் வேறு மாதிரி ஏதாவது செய்வோம் டிஃப்ரெண்ட்டாக பிக்கல். அப்புறம் வந்து அப்பளம் ஆப்வியஸ்லி அது இல்லாமல் நம்ம சாப்பிடவே முடியாது. ரிப்பீட்டில் வந்துட்டே இருக்கும். ஆமாம், அன்லிமிட்டடாக வந்துட்டு இருக்கோம். டெசர்ட்டுக்கு வந்து மைசூர் பாக்கு போட்டிருந்தீங்க, எவ்வளோ பெரிய பீஸா. ஆமாம், மைசூர் பாக்கு. அது என்ன மாதிரி மைசூர் பாக்கு? இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்கல்ல, நீங்கள் நம்ம ஊரில் நெய் சாஃப்ட் மைசூர் பாக்கு அப்படியே அமுக்கணும், அப்படியே உள்ள வேற நம்ம ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் வரணும் அது பண்ணுவோம். அப்புறம் அடப்பிரதமம், பால் அடப்பிரதமம், வெல்லம் போடாமல் சுகர் போட்டு பண்ண போகிறேன். கொஞ்சமாக வெல்லம் போடுவேன், கலர் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ட்ரை மில்கை நல்லா சுண்டு இது பண்ணி பால் அடை போட்டு அடப்பிரதமம் பண்ணுறேன். அதுதான் டெசர்ட் உங்களுக்கு. அண்ட் தயிர் சாதம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி. ஆமாம், ஸ்டார்டர்ஸ் வந்து நம்ம வந்து வடை தான். பட் ஐ திங்க் யூ ஹாவ் இனஃப் ஃபுட், யூ வில் பி ரியலி ஃபுல். அண்ட் ப்ளஸ் நம்ம அன்லிமிட்டடாக நம்ம போதா வந்து அன்லிமிட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. போதான்னு நினைச்சாங்க, போதா வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் காக்டெயில்ஸ் அன்றைக்கி கொடுப்பாங்க. ஆமாம், ரெண்டு. ஆமாம், தே ஆஃபரிங் 2 cocktails which comes part of the meal. அந்த போதாவோட ஒரு சில்லி மிக்ஸ், சில்லி லெமனேட். ஆமாம், ஐயோ, அதோட நீங்கள் ஒரு காக்டெயில் குடிச்சு பாருங்கள்,
ஒன்றே போதும். அவங்கள ட்ரிங்க்ஸ் வந்து ஐ திங்க் இட் கோஸ் வெரி வெல் வித் த ஃபுட். அண்ட் Shubha has said அவங்க வந்து she's going to make cocktails which will go will do a food tasting. They always taste the food first and then they formulate the cocktails to it. Super. So it's very important for them and they make sure it is done well. And அப்புறம் நம்ம வீகாப்பி அவர் வந்து காஃபி கொடுக்க போறாரு. அன்னைக்கு அவர் வந்து ஆத்த லுங்கி போட்டு வராரா என்னன்னு தெரியல, பட் வருவாரு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரே வந்து ஃப்ரெஷ்ஷாக காஃபி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் செஞ்சு கொடுக்க போறாரு அன்னைக்கு. ஸோ அதான் வாங்க எல்லாரும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு மெயினாக வந்து ப்ரைஸ் டேக் எவ்வளோ வருது டோட்டலாக? 95 pounds with 2 cocktails and unlimited soft drinks. சூப்பர். 95 poundsக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் எதுவுமே எல்லாமே வந்து டாப் நாச்சு. சோர்சிங் எல்லாமே வந்து பெஸ்ட் மீட்டு பெஸ்ட்டு கறியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நம்ம ஊரில் சொல்லணுன்னா இது 5 ஸ்டார்ட்டோ 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் லண்டனில் நம்ம ஊர் சாப்பாடு, அதுவும் வீட்டு சாப்பாடு. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன், எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள், அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க. இந்த ப்ரைஸ் டேகே இதுவே ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இதுக்கு கொடுக்குற இதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் என்ன சொல்லணும்னா, மொதல் நாள் நைட்டே சாப்பிட்றது நிறுத்திடுங்க. நம்ம கல்யாண வீட்டுக்குலாம் போகிற மாதிரி நைட் வயிறை காய போட்டுட்டு வந்து இதை என்ஜாய் பண்ணிட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா வந்து நான் அதான் அதுக்கு நான் வவுச் பண்ணுறேன். ஏன்னா லஞ்சுக்கு வரும்போது நல்லா நச்சுன்னு கட்டுன்னு கட்டிட்டு போகலாம். முடிஞ்சதுன்னா ஒரு பீடா போட்டிங்கன்னா கடைசியில் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அன்றைக்கி எனக்கு அதுதான் இல்லை அன்றைக்கி அவருக்கு போடலன்னு நான் முதல் நாளே தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லிடுறேன், வரும்போது பீடா வாங்கிட்டு வந்துருங்க. நான் வெளியில் கடை போட்டுருவேன், கொஞ்சோண்டு குல்கந்தை போட்டு நானே கொடுத்துருவேன். சூப்பர். நான் எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் டிஷ் பண்ணுவேன், நான் சொல்ல மாட்டேன் என்னென்னு. ஓகே, அன்றைக்கி வந்தீங்கன்னா அதுவும் இருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் டிஷ். சூப்பர். ஒரு சர்ப்ரைஸ் டிஷ்ஷும் இருக்குது ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங். இதோட விஷுவல்ஸு பிக்சர்ஸ் எல்லாமே வெளியில் வரும். அவங்களோட பேஜும் இருக்குது. அவங்க பேஜும் நான் கீழே உங்கள் பேஜ் சொல்லுங்கள் திருப்பி. Chef_Ranjini கிருஷ்ணமூர்த்தி. Chef_Ranjini கிருஷ்ணமூர்த்தி. அவங்களோட இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபுல் டீட்டெயில்டு. இன்னும் வந்து நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்போம். நான் வந்து சில வீடியோஸ் இவங்களோட பண்ணலான்னு. அவங்க குக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி ரசம் பண்ணோம், ஆனால் பாபிக்கு பண்ணோம், வெளியில் உட்காந்துட்டு அவங்களோட நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டே இருப்போம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இவங்களை பற்றி, நீங்களும் ஒரு ஷெஃபாக ஆகணும்னு நினைக்கிறீங்க, இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஜேர்னி எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, இதெல்லாம் கேட்கும்போது நான் நல்லா சமைப்பேனே, அப்போ நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னா அதுக்கும் நல்ல கதைகள் வச்சுருக்காங்க. அவங்க என்னென்னா ஐடியில் இருக்கவங்களெல்லாம் வந்து ஷெஃபாக மாற்றிருக்காங்க அவங்க. ஸோ எல்லாருமே எது ஒரு மெயினாக எண்ட் ஆஃப் த டே மனசில் இருந்தால் போதும் இல்லை? கண்டிப்பாக. நாங்கள் ஸ்பேரில் இருக்கிறச்சே ஒரு பொண்ணு வந்துச்சு, ஒரு சின்ன டைம் இருந்தால் சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வந்தா. அவள் வந்து விஸ்காம் படித்து அனிமேஷன் படிச்சுட்டு ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு வந்துட்டு எனக்கு ஏதாவது வேலை கொடுமுன்னாங்க. எங்களுக்கு அப்போ வந்து கிச்சன் போடுற வந்து ஹாலிடே பெண் தான். கிச்சன் போடுற வேலை தான் இருக்குது, வந்து பண்ணுறியான்னு. கண்டிப்பாக நான் வாஷிங் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்தது. அந்த பொண்ணுக்கு கிச்சன் போடுற வேலை முடிஞ்சோடனே அந்த பொண்ணு ரொம்ப நல்லா அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எங்கள் இதில் தான் நிறைய நிட்ஸ் அண்ட் பிக்ஸ் உண்டு. யூரோப்பியன் குக்கிங்கில் லீவ்ஸை பிக் பண்ணணும், பாஸ்லி பிக் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. மின்ட் எடுத்தா அந்த மாதிரி நிறைய ஸ்மால் இதெல்லாம் வேலைலாம் இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து பண்ணும் பாவம் எல்லாம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பொண்ணை. அப்போ நான் வந்து சொன்னேன், இந்த பொண்ணை நம்ம விட வேண்டாம், நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து நான் வந்து ஸ்லோவாக நாங்கள் செஃப்பாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அவளை போட்டு. அப்புறம் ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் டூயிங் தி கிரில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நல்லா பண்ணும் அந்த பொண்ணு சமையல். அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங். I can proudly say she's working in a 1 Michelin-star restaurant. Wow. In a very special restaurant. சீஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. வீசாலாம் கிடச்சி எல்லாமே. ஆமாம், வீசாலாம் இருந்துச்சு அந்த பொண்ணு. ஆனால் சூப்பராக வேலை ஹார்ட் ஒர்க் இருந்தது. அண்ட் ஐ எம் மோர் ஃபார் விமன் இன் கிச்சன். அண்ட் இட் வாஸ் நைஸ் டு see a girl who wanted to be something. அப்புறம் ஒரு பண்ணல, ஐ வாண்ட் டு பி தி பெஸ்ட் செஃப் எப்படின்னா அவளோட இது எப்பவுமே கேட்டால் அப்படி தான் சொல்லுவாள். ரொம்ப நல்ல வேலை பார்ப்பாங்க. It would be nice to see more women and more Indian South Indian women as well in the kitchen. Super. There are very few, I feel. But I can see there's a lot of Indian women who are coming up. All women kitchen, nariya irukku ipo women led kitchen. It's good to see. Super. Earlier it was a bit difficult, but now it is happening. And I would, if anybody wants any help, guidance, please
அருமை. அவங்க இன்றைக்கி வீடியோலேயே சொல்லிட்டாங்க, பிடிச்சிடும், இதை வச்சு அமுக்குவோம். ஒரு நாள் நம்ம டெஃபினட்டாக இவங்க கூட உட்காந்து யாருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கமெண்ட்டில் விட்டு வைங்க. நம்ம வந்து ஒரு செஷன் இதே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு டெஃபினட்டாக வந்து சூப்பர். எனக்கு வந்து இதுதான் எனக்கு வந்து பயங்கர ஐசிங் வந்து கேக் ஆகிடுச்சு கடைசியாக. ஸோ நிச்சயமாக இன்னும் நம்ம நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டுருப்போம். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.